வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. புதுச்சேரி மாநிலத்தின் வருவாய் ரூபாய் 7374 கோடியாக உயர்வு. பட்ஜெட்டுக்கு தயாரான அரசு. நடிகர் அஜித் குமார் நடித்து வெளிவந்த விடாமுயற்சி திரைப்படம். தியேட்டர்களில் அஜித் ரசிகர்கள் கொண்டாட்டம். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் கட்டுமான பணிகள் நிறைவு. இம்மாதம் திறக்கப்பட உள்ளதாக தகவல். புதுச்சேரி கடலில் இறங்கி தற்கொலைக்கு முயன்ற முதியவர் காப்பாற்றிய புதுவை ஐஜி. பொதுமக்கள் பாராட்டு. புதுச்சேரியில் 2 சக்கர வாகனம் திருடும் ஆசாமி. சமூக வலைதளங்களில் வைரலாகும் வீடியோ. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி மாநிலத்தின் வருவாய் ரூபாய் 7374 கோடியாக உயர்கிறது. முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த ஆண்டு ரூபாய் 12,700 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட்டினை தாக்கல் செய்தார். அடுத்த பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கான பணிகளையும் புதுச்சேரி அரசு முடுக்கிவிட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தின் வருவாய் ரூபாய் 7374 கோடியாக உயர்கிறது. முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த ஆண்டு ரூபாய் 12,700 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட்டினை தாக்கல் செய்தார். அடுத்த பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கான பணிகளையும் புதுச்சேரி அரசு முடுக்கிவிட்டுள்ளது. பட்ஜெட் ரூபாய் 12,700 கோடிக்கு தாக்கல் செய்யப்பட்டாலும் திருத்திய பட்ஜெட்டில் அரசின் செலவினம் உயர்ந்ததால் மாநில அரசின் பட்ஜெட்டும் ரூபாய் 13,235 கோடியாக உயர்ந்தது. எனவே நடப்பாண்டு பட்ஜெட் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள சூழ்நிலையில் மாநில வருவாய் ரூபாய் 7,374 கோடியாக உயரும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதற்கு ஏற்ப கடந்த மாதம் வரை ரூபாய் 5,249 கோடி ரூபாய் வருவாய் சொந்த நிதி ஆதாரங்களில் இருந்து ஈட்டியுள்ளது. குறிப்பாக வணிக வரியில் ரூபாய் 1,755 கோடி, கலால் வரியில் ரூபாய் 1,185 கோடி, போக்குவரத்து துறையில் 137 கோடி, பதிவு துறையில் 75 கோடி, வரி இல்லாத ரசீதுகளாக ரூபாய் 2,093 கோடி என மொத்தம் 5,249 கோடி ஈட்டியுள்ளது. பெட்ரோல், டீசல் மீதான மதிப்பு கூட்டு வரியை கடந்த மாதம் உயர்த்தியதை தொடர்ந்து அரசுக்கு 500 கோடி ரூபாய் கூடுதல் வருமானம் கிடைக்கிறது. நடிகர் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி திரைப்படம் இன்று வெளியான நிலையில் அஜித் பேனருக்கு பால், பீர் அபிஷேகம் செய்தும் மேளதாளங்களுடன் நடனமாடியும் ரசிகர்கள் கொண்டாடினர். நடிகர் அஜித் குமார் படம் ரிலீஸ் ஆகின்றது என்றாலே அவரது ரசிகர்கள் தியேட்டரை திருவிழா கோலமாக மாற்றி விடுவார்கள். 2 ஆண்டுகளுக்கு பின்னர் அவரது நடிப்பில் விடாமுயற்சி படம் இன்று உலகம் முழுவதும் வெளியானது. அந்த வகையில் புதுச்சேரியில் முதல் முறையாக அனைத்து திரையரங்குகளிலும் விடாமுயற்சி வெளியானது. சிறப்பு காட்சிகள் இல்லாத நிலையில் அனைத்து திரையரங்குகளிலும் காலை 10 மணிக்கு காட்சிகள் தொடங்கியது. காலையில் குவிந்த ரசிகர்கள் மேளதாளத்துடன் நடனமாடி பட்டாசுகள் வெடித்தும் மகிழ்ந்தனர். அஜித் பேனருக்கு மாலை அணிவித்தும் பால், பீர் அபிஷேகம் செய்தும் கொண்டாடினர். மேலும் கடவுளே அஜித்தே என்றும் பத்மபூஷன் அஜித்தே என்றும் கோஷங்கள் எழுப்பியும் கொண்டாடினர். பிரெஞ்சு சிட்டி அஜித் ரசிகர் மன்றம் சார்பில் திரையரங்கு முன்பு வைக்கப்பட்டிருந்த அஜித் பேனர் முன்பும் ரசிகர்கள் செல்ஃபி எடுத்துக்கொண்டு மகிழ்ந்தனர். அஜித் ரசிகர்களின் கொண்டாட்டத்தால் தியேட்டர்கள் எல்லாம் திருவிழா போல காட்சி அளிக்கின்றன.
புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தின் கட்டுமான பணிகள் முடிந்துள்ள நிலையில் இந்த மாதம் திறக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி நகரின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு 1980களில் மறைமலை அடிகள் சாலையில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டது. சுமார் 40 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ராஜீவ்காந்தி பேருந்து நிலையம் காலப்போக்கில் கடும் நெருக்கடியை சந்தித்தது. இதை இடித்துவிட்டு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ஒருங்கிணைந்த புதிய பேருந்து முனையம் கட்ட திட்டமிடப்பட்டது. இப்பணி கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் தொடங்கப்பட்டது. இதற்காக ரூபாய் 29.55 கோடி நிதி ஒதுக்கப்பட்டது. சுமார் 4.5 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பேருந்து நிலையத்தின் மைய பகுதியில் போக்குவரத்து முனைய கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. இங்கு 31 கடைகள், 2 உணவகங்கள், 3 பயணிகள் காத்திருப்பகம், 4 போக்குவரத்து அலுவலகம், 3 பயணச்சீட்டு பதிவகம், 6 ஆம்னி பேருந்து அலுவலகங்கள், 2 பயணிகளுக்கான இரவு தங்கும் அறைகள், விசாரணை அலுவலகம், தகவல் மையம், முதலுதவி அறை, கட்டுப்பாட்டு அறை, நிர்வாக அலுவலகம், மின் அலுவலகம், பொருள் காப்பகம் ஆகியவை இடம்பெற்றுள்ளது. பேருந்து நிலையத்தில் ஒரே நேரத்தில் 46 பேருந்துகள் நிறுத்தும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் பேருந்து நிலையத்திற்கு பேருந்துகள் வருவதற்கும் செல்வதற்கும் என 2 வழிகள், பொதுமக்கள் வருவதற்கு மையப்பகுதியில் தனியாக ஒரு வழி என 3 வழிகள் அமைக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் மாதம் திறப்பு விழா என்று கூறப்பட்டது. ஆனாலும் திறக்கப்படவில்லை. பணிகளை முடிப்பதில் சற்று தாமதமானதால் திறப்பு தேதி தள்ளி போனது. இந்த பணிகளை மேற்கொண்டு வந்த தேசிய கட்டுமான கழகம் தனது தரப்பு பணியை முடித்து பேருந்து நிலையத்தை சமீபத்தில் புதுச்சேரி நகராட்சியிடம் ஒப்படைத்துள்ளது. அதைத் தொடர்ந்து புதுச்சேரி நகராட்சியும் தனது தரப்பிலான இறுதிக்கட்ட பணிகளை மேற்கொண்டு வருகிறது. திறப்பு விழாவுக்காக பேருந்து நிலைய கோப்பை முதலமைச்சர் அலுவலகத்திற்கு அனுப்பி முதல்வரிடம் தேதியும் கேட்டுள்ளது. இதனால் புதிய பேருந்து நிலையம் இம்மாதம் 2ஆம் வாரத்தில் திறக்கும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடலில் இறங்கி தற்கொலைக்கு முயன்ற மாற்றுத்திறனாளி முதியவரை காப்பாற்றிய ஐஜிக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். புதுச்சேரி ஐஜி அஜித்குமார் சிங்லா நேற்று மாலை 6:30 மணிக்கு கடற்கரையில் நடைபயிற்சி மேற்கொண்டார். அப்போது சுற்றுலா வளர்ச்சி கழக அலுவலகம் எதிரில் விநாயகர் சிலைகள் கரைக்கும் பகுதியில் பாறைகளுக்கு இடையே முதியவர் ஒருவர் இறங்கி கடலில் குதிக்க முயன்றார். அதனை கண்ட ஐஜி உடனே அருகில் இருந்த போலீசாரை அழைத்து முதியவரை காப்பாற்றி கரைக்கு அழைத்து வர செய்தார். விசாரணையில் முதியவர் செங்கல்பட்டு மாவட்டம் பொழிச்சலூர் அகத்தீஸ்வரர் நகரை சேர்ந்த 74 வயதான சந்திரகுமார் என்பதும் மாற்றுத்திறனாளியான அவரை குடும்பத்தினர் கைவிட்டு விட்டதால் தற்கொலை செய்து கொள்வதற்காக பேருந்தில் புதுச்சேரி கடற்கரைக்கு வந்தது தெரிய வந்தது. பின்னர் அவரை உதயஞ்சாலை இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் ஜீப்பில் அழைத்து சென்று அரசு மருத்துவமனையில் சேர்த்தார். ஐஜி அஜித்குமார் சிங்லாவின் செயலை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். புதுச்சேரியில் அனைத்து தொழிற்சங்கங்களின் சார்பில் மத்திய அரசின் தொழிலாளர் விரோத 4 சட்ட தொகுப்புகளை கண்டித்து பட்ஜெட் நகல் எரிப்பு போராட்டம் நடைபெற்றது. 2025 பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் மத்திய தொழிற்சங்கங்கள் வைத்த எந்த கோரிக்கைகளும் ஏற்கப்படவில்லை என்றும் தொழிலாளர்கள் நலன் முற்றாக புறக்கணிக்கப்பட்டு உள்ளதாகவும் மத்திய அரசின் தொழிலாளர் விரோத 4 சட்ட தொகுப்புகளை கண்டித்து புதுச்சேரியில் அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பிய நிலையில் மத்திய அரசின் தொழிலாளர் விரோத 4 சட்ட தொகுப்புகளை கண்டித்து பட்ஜெட் நகல் எரித்து தங்களது கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டனர். புதுச்சேரியில் பள்ளி அருகே நிறுத்தப்பட்டிருந்த ஸ்கூட்டரை டிப்டாப் ஆசாமி ஒருவர் திருடிச் செல்லும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் சமீப காலமாக குற்ற செயல்கள் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக திருட்டு, செயின் பறிப்பு, பைக் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்துள்ளது. இதனால் மக்கள் மத்தியில் அச்சம் ஏற்பட்டுள்ளது. குற்றங்களை தடுக்க போலீசாரும் தீவிர கண்காணிப்பு மற்றும் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி கவுண்டம்பாளையம் தனியார் பள்ளி அருகே சாலையோரம் ஒரு ஸ்கூட்டர் நிறுத்தப்பட்டிருந்தது. அப்போது அங்கு பைக்கில் வந்த 2 பேர் லாவகமாக ஸ்கூட்டரை திருடிச் சென்றுள்ளனர். 2 பேரில் ஒருவர் பைக்கில் தயாராக நிற்பதும் மற்றொரு டிப்டாப் ஆசாமி செல்போனில் பேசுவது போல் சிறிது நேரம் நோட்டமிடுகிறார். யாரும் வராததை அறிந்த அந்த ஆசாமி பின்னர் அந்த ஸ்கூட்டர் மீது அமர்கிறார். பின்னர் ஹேண்ட்பார் சைடு லாக்கை லாபகமாக திருப்பியே ஒடிக்கிறார். அதன் பிறகு ஸ்கூட்டரை உருட்டி செல்கிறார்.
அவருடன் பைக்கில் வந்த வாலிபர் ஸ்கூட்டரை கால் போட்டு தள்ளி கொண்டு செல்கிறார். இந்த வீடியோ அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. புதுச்சேரி ஊசுடு சட்டமன்ற தொகுதியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் விதவைகள், கணவரால் கைவிடப்பட்டோர், முதிர்கன்னி உள்ளிட்ட பயனாளிகளுக்கு ஆணை வழங்கும் நிகழ்ச்சி பத்துக்கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் ஊசுடு தொகுதிக்கு உட்பட்ட விதவைகள், கணவரால் கைவிடப்பட்டோர், முதிர்கன்னி ஆகியோர்கள் என மொத்தம் 100 பயனாளிகளுக்கு உதவித்தொகை வழங்குவதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி பத்துக்கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய் ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பயனாளிகளுக்கு உதவித்தொகைக்கான ஆணையை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் துணை இயக்குனர் பாலமுருகன், தொகுதி ஆய்வாளர்கள் மகேஸ்வரி, ஆஷா தேவி, பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, கட்சி நிர்வாகிகள் புருஷோத்தமன், ஆறுமுகம், பாலகுமார், தமிழரசன், சேகர், மணிகண்டன், முரளி, சிவகுரு, உலகு, பொன்னுசாமி உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து பயனாளிகளுக்கும் அமைச்சர் ஏற்பாட்டில் மதிய உணவு வழங்கப்பட்டது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தேங்க்யூ. பாருப்பா, பத்மா கை நிறைய புதுசா வளையல் போட்டிருக்கா. அத நீங்க எப்ப பாத்தீங்க? கோயிலுக்கு போனப்ப பார்த்தேன். அப்ப கோவிலுக்கு போனது சாமியை கும்பிட இல்ல. ஏன்பா, ஏன் முன்னாடி வந்து நின்னு சாமி கும்பிட்டா நான் பார்க்க மாட்டேனா? எனக்கும் வேணும் புது வளையல். இப்ப தங்கத்தோட விலை என்னன்னு தெரியுமா? பாரு, ஜோஸ் ஆலுகாஸ்ல இப்போ ஒரு புது ஆஃபர் இருக்கு. தங்க நகைகளின் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. புரிஞ்சுதா? குட். அப்படின்னா ஜோஸ் ஆலுகாஸ் போலாமா? செய்திகள் தொடர்கின்றன. இந்திய தொழில் முனைவோர் கூட்டமைப்பு இந்திய பெண்கள் அமைப்பின் 9வது சுகாதார மாநாடு புதுச்சேரி அதிதி ஓட்டலில் நடைபெற்றது. இந்திய தொழில் முனைவோர் கூட்டமைப்பு இந்திய பெண்கள் அமைப்பின் 9வது சுகாதார மாநாடு புதுச்சேரி அதிதி ஓட்டலில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் WFL ஃபினான்ஷியல் சர்வீஸ் நிறுவனர் மற்றும் மேனேஜிங் டைரக்டர் திரு மணி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். இந்த மாநாட்டில் தொழில் முனைவோர், நிறுவன தலைவர்கள் மற்றும் பணியாளர்கள் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆரோக்கியமான வேலைத்தள சூழல், மருத்துவ காப்பீட்டின் முக்கியத்துவம் மற்றும் பணியாளர்களுக்கான நலத்திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு பெற்றனர். WFL ஃபினான்ஷியல் சர்வீஸ் நிறுவனர் திரு மணி நிதி நலன், பணியாளர்களுக்கான மன அழுத்தமில்லா வாழ்க்கை என்ற தலைப்பில் உரையாற்றி பணியாளர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கான நிதி மற்றும் மருத்துவ நலத்திட்டங்களின் தேவையை வலியுறுத்தினார். மாநாட்டில் வணிக தலைவர்கள், மருத்துவ நிபுணர்கள் மற்றும் தொழில் துறையினர் கலந்து கொண்டு ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகளை ஊக்குவிக்கும் பயனுள்ள தகவல்களை பகிர்ந்து கொண்டனர். புதுச்சேரியில் வரும் 7ஆம் தேதி என்ஆர் காங்கிரஸின் 15வது ஆண்டு விழாவையொட்டி நல உதவிகள் வழங்கி கொண்டாடுங்கள் என்று தொண்டர்களுக்கு NSA ஜெயபால் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக NSA ஜெயபால் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுவையின் தனித்தன்மை காத்திட மக்கள் முதல்வர் ரங்கசாமியால் தோற்றுவிக்கப்பட்ட அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேர் இயக்கம் வருகிற 7ஆம் தேதி அன்று 15ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த 14 ஆண்டுகளில் மக்கள் பணியே மகேசன் பணி என்று செயலாற்றி புதுவை மாநிலத்தை புதிய வளர்ச்சி பாதையில் வீடு நடை போட வைத்தவர் நமது மக்கள் முதல்வர் ரங்கசாமி. மக்கள் முதல்வரின் தொடர் சாதனைகளை புதுவை மாநிலம் எப்போதும் எதிர்நோக்கி நிற்கிறது. இந்த சூழ்நிலையில் நமது 15ஆம் ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடுவதன் மூலம் மக்களோடு மக்களாக நாம் இணைந்து நம்மை மென்மேலும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே நமது கட்சியின் தொடக்க நாளை மாநிலம் முழுவதும் அந்தந்த பகுதிகளில் நல உதவி வழங்கி கொண்டாட விரிவான ஏற்பாடுகள் செய்யுங்கள். மக்களை ஒன்று திரட்டி கொடியேற்றுதல், இனிப்புகள் மற்றும் அன்னதானம், மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் வழங்குதல் போன்றவற்றை ஏற்பாடு செய்து கொண்டாடிட வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறோம். கடந்த 14 ஆண்டுகளாக நாம் கடந்து வந்த பாதையில் அர்ப்பணிப்பு, தியாக உணர்வுடன் பணியாற்றிய இயக்க தொண்டர்களுக்கும் தொடர்ந்து ஆதரவினை பெருமளவில் வாரி வழங்கி வரும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் மக்கள் முதல்வர் ரங்கசாமி சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மாநில வளர்ச்சி மற்றும் மக்கள் பணியில் என்றென்றும் தொடர்ந்து பணியாற்றிட இத்தருணத்தில் இவ்வியக்கம்
உறுதியேற்பதோடு தாங்கள் தங்கள் ஆதரவினை என்றும் மக்கள் முதல்வர் ரங்கசாமியின் கரத்தினை ஒன்றுபட்டு வலியுறுத்தி தொடர வேண்டும் என்றும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கேட்டுக்கொள்கிறது. கட்சியின் 15ஆம் ஆண்டு விழா வருகிற 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று காலை 9:30 மணி அளவில் கட்சி தலைமை அலுவலகத்தில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் நிறுவனரும் முதலமைச்சருமான ரங்கசாமி கட்சி கொடியினை ஏற்றி வைத்து இனிப்புகள் வழங்கி நலத்திட்ட உதவிகள் செய்திடுவார். அந்த சமயம் நமது பேரியக்கத்தின் தொண்டர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பிக்க வேண்டுகிறோம் என்று அவர் கூறியுள்ளார். சுத்துக்கேணி பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏற்பாட்டில் இலவச ஆம்புலன்ஸ் சேவை மற்றும் முப்பெரும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சுத்துக்கேணி பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருங்கிணைக்கும் முப்பெரும் விழா நடைபெற்றது. இதில் தோழர்கள் ஜெயகீர்த்தி, வெங்கடேஷ், எழிலரசன் ஆகியோர் படத்திறப்பு விழாவும், அதனைத் தொடர்ந்து விழிகள் இலவச ஆம்புலன்ஸ் சேவை மக்களுக்கு அர்ப்பணிப்பு விழாவும், 10, 11, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழாவும் நடைபெற்றது. மேலும் இந்த இலவச ஆம்புலன்ஸ் சேவையை புதுச்சேரி மாநிலம் முழுவதும் மக்கள் இலவசமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு வழக்கறிஞர் இயேசுராஜா தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பாவாணன், திமுக மாநில துணை அமைப்பாளர் ஏ.கே. குமார், வட்டார காங்கிரஸ் தலைவர் பரமசிவம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி மண்ணாடிப்பட்டு தொகுதி செயலாளர் பூபாலன், சிபிஐஎம் கம்யூனிஸ்ட் செயலாளர் அன்புமணி, கிளை செயலாளர் சிபிஐஎம் சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்கள் மத்தியில் சிறப்புரையாற்றி விழாவினை சிறப்பித்தனர். முன்னதாக வீரமுத்து வரவேற்பையும் இன்பநாதன், தாஸ், பொன்னையன், பலராமன், கார்த்தி, ஐயனார், குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னதாக நிகழ்ச்சியினை ஆசிரியர் வஜ்ரவேல், ரமேஷ், சரவணன் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி படத்தினை திறந்து வைத்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சுத்துக்கேணி கிராம அறங்காவலர் மற்றும் திருப்பணி குழுவினர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நிகழ்ச்சியின் இறுதியில் ஜெகதா வேல்முருகன் நன்றி கூறினார். புதுச்சேரி அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் அவர்களின் பிறந்தநாள் விழாவையொட்டி ரெட்டியார்பாளையம் சீரடி மகாராஜா சாய்பாபா கோவிலில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் அவர்களின் பிறந்தநாள் விழாவையொட்டி ரெட்டியார்பாளையம் சீரடி மகாராஜா சாய்பாபா கோவிலில் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவினை என்ஆர் காங்கிரஸ் செயலாளர் ஆறுமுகம் மற்றும் கோயில் நிர்வாகி ரங்கநாதன் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். விழாவில் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், என்ஆர் காங்கிரஸ் செயலாளர் ஆறுமுகம், தர்மபுரி வீரா, கோயில் நிர்வாகி ரங்கநாதன், மிதுன் நகர் சந்துரு, லட்சுமி நாராயணன், ராமச்சந்திரன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுவை வில்லியனூர் வசந்தம் நகரில் பாலம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை மற்றும் அரும்பார்த்தபுரம் மேம்பாலத்தில் இருபுறமும் இரும்பு கிரில் வேலி அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வில்லியனூர் சங்கீதா ட்ரேடர்ஸ் அருகில் தொடங்கும் கருப்பட்டி வாய்க்காலின் இடையில் வசந்தம் நகருக்கு செல்வதற்கு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் ரூபாய் 37,69,447 மதிப்பீட்டில் சிறிய பாலம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையும், அதனைத் தொடர்ந்து அரும்பார்த்தபுரம் மேம்பாலத்தின் இருபுறமும் ரூபாய் 19,30,000 மதிப்பீட்டில் இரும்பு கிரில்வேலி அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு பணியினை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் வழங்கப்படும் கலப்பு திருமண ஊக்கத்தொகை 3 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளன என ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி ஆதிதிராவிடர் நலத்துறை மூலமாக கலப்பு திருமண ஊக்கத்தொகை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதன்படி இந்து ஆதிதிராவிடர் அல்லாதவருடன் கலப்பு திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு 2.50 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த தொகை 3 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த சட்டசபை கூட்டத்தில் அறிவித்தார். அதைத் தொடர்ந்து ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் கோப்பு தயாராகி கவர்னருக்கு அனுப்பப்பட்டது. கவர்னர் கைலாஷ்நாதன் ஒப்புதல் அளித்த சூழ்நிலையில் தற்போது கலப்பு திருமணம் செய்து கொண்ட தம்பதிக்கு ஊக்கத்தொகை ரூபாய் 3 லட்சமாக உயர்த்தி வழங்குவதற்கான அரசாணை ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த அரசாணையில் கலப்பு திருமணம் செய்த ஆதிதிராவிட தம்பதிக்கு நாட்டுடைமை ஆக்கப்பட்ட வங்கியில் மணப்பெண்ணின் பெயரை முதன்மையாக கொண்டு 3 லட்சம் ரூபாய் வங்கியில் வரவு வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மீண்டும் முதன்மை செய்திகள். புதுச்சேரி மாநிலத்தின் வருவாய் ரூபாய் 7,374 கோடியாக உயர்வு. பட்ஜெட்டுக்கு தயாரான அரசு. நடிகர் அஜித் குமார் நடித்து வெளிவந்த விடாமுயற்சி திரைப்படம். தியேட்டர்களில் அஜித் ரசிகர்கள் கொண்டாட்டம். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் கட்டுமான பணிகள் நிறைவு. இம்மாதம் திறக்கப்பட உள்ளதாக தகவல். புதுச்சேரி கடலில் இறங்கி தற்கொலைக்கு முயன்ற முதியவர் காப்பாற்றிய புதுவை ஐஜி. பொதுமக்கள் பாராட்டு. புதுச்சேரியில் 2 சக்கர வாகனம் திருடும் ஆசாமி. சமூக வலைதளங்களில் வைரலாகும் வீடியோ. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.